ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நாளைக்கு வந்து பௌர்ணமி வருது இல்லையா? ஸோ நாளைக்கு நம்ம செய்ய வேண்டிய, நாளைக்கு காலையிலேயே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது சித்தர்கள் சொல்லி வச்ச முறையில் இது ரொம்ப ரொம்ப ரகசியமான ஒரு சூப்பர் மெத்தடுன்னு சொல்லலாம். இது ஒன்று நீங்கள் இந்த சீக்ரெட் தெரிஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நிறைய வகையில் மிராக்கிள்ஸுங்கிறது டெஃபினட்டாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு வாட்டி செஞ்சால் அடுத்த வாட்டி நீங்கள் வேறு ரீசனுக்கு செய்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அப்பப்போவே அது ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை தான் அது. என்னங்கிறது பார்த்துடலாம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். அதுக்கு முன்னாடி இது நவமூலிகைக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 3ஆம் தேதி வருது. 2ஆம் தேதி வரை நீங்கள் பேர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகைனா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லா தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, உங்களுக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியல அப்படின்னா, இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறது நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. ஒரு சிஸ்டர் இன்றைக்கி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க. வணக்கம் சிஸ்டர். நான் லாஸ்ட் டைம் வந்து பையனுக்கு அட்மிஷன், டிசி, ஹெல்த் இஷ்யூ எல்லாத்துக்கும் நவமூலிகைக்கு பணம் கட்டியிருந்தேன். எல்லா விஷயமுமே சக்ஸஸாக நடந்துச்சு சிஸ்டர். டிசியும் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாத கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு இன்டெகிரேட்டட் ஃபிசிக்ஸ் வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ் போட்டிருந்தேன். 3 இயர்ஸ்லேயே வந்து வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். டிசி தரமாட்டாங்கன்ற சுச்சுவேஷன் வந்தது. நான் 1 டைம் தான் நவமூலிகைக்கு பணம் கட்டினேன். ஆனால் டெய்லி வேண்டிகிட்டே இருந்தேன் அம்மா கிட்ட. நாங்கள் போய் கேட்ட உடனே ஒன்றும் சொல்லலைங்க சிஸ்டர். டிசி எல்லாம் 1 வீக்கில் ரெடி பண்ணிடுவோம், வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. போயிட்டு இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் சிஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். உங்களே வராகி அம்மாவுக்கு நான் டெய்லி, வராகமூர்த்தி ஐயாவுக்கு டெய்லி நன்றி சொல்லிட்டு இருக்கோம். அவங்களால தான் இதெல்லாம் முடியுது. உங்களே வாய்ப்பே கிடையாது. எல்லாருமே ஆச்சரியமாக கேட்குறாங்க, எப்படி வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் போய் சொல்லும்போது அவங்க ஒன்றுமே சொல்லலை, டிசி கொடுக்குறாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு எங்கள் ஹஸ்பண்ட்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் எனக்கு மட்டும் தெரியும் சிஸ்டர், அது அம்மாவால் மட்டும்தான் முடியும், ஐயாவால் மட்டும்தான். வேண்டிகிட்டே தான் போகணும். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நன்றி சகோதரி. எனக்குமே கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இவங்க கூட இருக்கிற பல பேர்த்துக்கும் இது ஆச்சரியமாக தான் இருக்குது. எப்படி இது நடந்துச்சு, எப்படி வாங்கினீங்க அப்படின்னு தான் எல்லாரும் அவங்கள கேட்குறாங்க. அவங்க ஒரே வாட்டி தான் பேர் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த 2-3 விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சகோதரிக்காக வேண்டி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்காங்க. வராகி அன்னைக்கு நன்றிகள் சொல்லுங்கள். வராகமூர்த்தி சித்தரையாக்கு நன்றிகள் சொல்லுங்கம்மா. அது போதும். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் என்னென்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு போயிடலாங்க. அப்புறம் நீலவழி சக்கரத்துக்கு வந்துட்டு ஏற்கனவே வாங்கினவங்களுக்கும் வாங்க போகிறவங்களுக்கும் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். பௌர்ணமி வழிபாடு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ஏன்னா பௌர்ணமி தான் அதோட பவரே. நான் வந்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி நாளில் கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அது இல்லாமல் நிறைய பேர் ரெகுலராகவே வழிபாடு பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு கட்டாயம் வழிபாடு பண்ணுங்கள். பௌர்ணமி அன்னைக்கு அதில் கூடுதல் பவர் வந்து கிடைக்குங்க. நார்மலாக இருக்கிறத விட கூடுதல் பவர் பௌர்ணமி அன்னைக்கு அதில் கிடைக்கும். ஏன்னா அதில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பவர் அதில் இருக்குது. பர்டிகுலராக பௌர்ணமியில் கேட்டு பாருங்கள், நிறைய விஷயங்களுக்கு ஒரு மிராக்கிள் மாதிரி உடனே உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அப்புறம் இந்த எந்திரத்தோட முன்னாடி உட்காந்து சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன், அந்த ஹெச்டி மந்திரம். அந்த மந்திரத்தையும் ரொம்ப சின்சியராக பௌர்ணமியில் சொல்லுங்கள். நிறைய மிராக்கிள் நடக்கும். நான் நிஜமாகவே சொல்கிறேன், இது வாங்கி வச்சதுக்கப்புறம் எத்தனை பேர்த்தோட ஃபேமிலியில் எவ்வளோ மிராக்கிள்ஸ் நடக்குதுங்கிறது எத்தனை பேர் சொல்கிறாங்கிறத நீங்களே கேட்டுட்ருக்கீங்க. ரொம்ப ஆச்சரியமாக நடந்துகிட்ருக்கு. அதனால் பௌர்ணமி வழிபாடுங்கிறது மரக நீலவழி சக்கரத்துக்கு மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ரொம்ப சின்சியராக பண்ணுங்கள். அதோட பலன் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு அவங்க முன்னாடி உட்காந்து நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பவர் காமிச்சிட்டே இருக்கும். அதோட வைப்ரேஷன் வேறு லெவலில் இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் டெஃபினட்டாக அதை பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. அது சொல்லணும் தான் நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் பௌர்ணமியில் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வழிபாடுங்க. நீங்கள் வந்து நிறைய விஷயம் பௌர்ணமியில் நம்ம குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, நமக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல் வந்துட்டு விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. பிரம்ம முகூர்த்தம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லோ அதே போல் விஷ்ணு முகூர்த்தம் டைமிங் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். காலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரையிலான நேரம் வந்துட்டு விஷ்ணு முகூர்த்த நேரம்னு சொல்கிறாங்க.
நார்மலாக பிரம்ம முகூர்த்தம் நேரங்கிறது காலையில் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே வர நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்ம என்ன கேட்டாலும் நடக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் விஷ்ணு முகூர்த்த நேரத்தை பயன்படுத்துறதுனால இன்னும் சில பல அதிசயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்கிறாங்க. அந்த டைமிங் தான் இது. காலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரை இருக்கிற நேரம் விஷ்ணு முகூர்த்த நேரம். இது டெய்லியும் காலையில் நமக்கு வரும். சரிங்களா? தினமும் காலையில் இந்த விஷ்ணு முகூர்த்த நேரத்தில் வழிபாடு பண்ணுறதுங்கிறது பல வகையான நன்மைகள் நமக்கு கொடுக்கும். இது விஷ்ணுக்குரிய ஒரு நேரமான்னு கேட்டால் விஷ்ணு மகாலட்சுமியை மனசில் வச்சுருக்கார். அதனால் மகாலட்சுமி தன்மையுடைய எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தொழிலில் நுழைஞ்சு போயிருக்கீங்க, அந்த தொழிலில் நல்லா வரணும், கேட்ட விஷயங்களை அடையணும், பணம் காசு செல்வாக்கு நல்ல ஒரு சுபிக்ஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும், இப்படி எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் இந்த விஷ்ணு முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. பர்டிகுலராக பௌர்ணமி அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயத்தை இன்றைக்கே நான் சொல்லியிருக்கேன். நாளைக்கு காலையில் பண்ணுங்கள். ஏன்னா விஷ்ணு முகூர்த்த நேரங்கிறது காலையில் மட்டும்தான் இருக்குது, 5 to 7 வரை. அதனால் அந்த நேரத்தை மிஸ் பண்ணாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் இந்த விஷ்ணு முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தும் போது அளவுக்கு அதிகமாக செல்வாக்கு உங்களை தேடி வரும். மிஸ் பண்ண இழந்த பணங்கள் எல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். என்ன நினச்சி அந்த நேரத்தில் கேட்குறீங்களோ அது அப்படியே நடக்குமா அந்த நேரத்தில். எப்படி வழிபாடு பண்ணணுன்னா, இந்த நேரத்தில் இந்த விஷ்ணு முகூர்த்த நேரத்தில் நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, மலை நெல்லிக்காய் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறேன். அந்த மலை நெல்லிக்காயினால் தீபம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எதுக்காகனா, அந்த வீட்டில் நம்ம வழிபாடு பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு தடங்கள்னாலேயோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம்னால நமக்கு ஸ்டாப் ஆகி நிற்கிற விஷயங்களாகட்டும், தடைகளாகட்டும், எல்லாத்தையும் அதை நிவர்த்தி பண்ணி நமக்கு அந்த விஷயங்களை சக்ஸஸ் பண்ணுமா. அதனால தான் விஷ்ணு முகூர்த்த நேரத்தில் மலைநெல்லிக்காய் தீபம் போடுறது ரொம்ப நல்லது. இந்த மலைநெல்லிக்காய் ரொம்ப சுலபமாக எல்லாத்துக்கும் கிடைக்கும். இது நடுவில் அந்த சென்டரில் இருக்க அந்த சீடை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் எண்ணெயோ இல்லை நெய்யோ நீங்கள் ஊற்றி திரி வச்சு நீங்கள் தீபம் போடலாம். அப்படி இல்லைன்னா இது 2ஆக கட் பண்ணி கூட, இந்த ஒரே ஒரு பழத்தை நீங்கள் 2ஆக அந்த நெல்லிக்காயை கட் பண்ணி அந்த சென்டரில் இருக்க சீடு எடுத்துகிட்டு கூட எப்படியாவது நீங்கள் அந்த தீபத்தை போட பாருங்கள். அதுவும் 5 தீபங்கள் போடணுங்க. இப்படி 5 தீபங்கள் ஒரு பௌர்ணமியில் நம்ம போட்டுட்டு வரும்போது நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு மேஜிக் நடக்கும்னு சொல்கிறாங்க. முழு நெல்லிக்காயாக 5 நெல்லிக்காய் எடுத்து அதில் நீங்கள் 5 தீபம் போடலாம். அப்படி இல்லைன்னா 1 2ஆக கட் பண்ணி 5 விளக்கு வர மாதிரி நீங்கள் அப்படியும் கூட செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குங்க. இந்த மலைநெல்லிக்காய் தீபம் போடுறதோட மட்டும் இல்லாமல் நாராயண நாமத்தை நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை குறைஞ்சது 108 தடவை ஆரம்பித்து 1008 முறை கூட நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. எப்படியாவது 1008 முறையில் உங்களால் சொல்ல முடிஞ்சதுன்னா உண்மையாகவே நீங்கள் ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும். ஏன்னா 1008 முறை மட்டும் நீங்கள் நாராயண நாமத்தை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த தடங்கள் இருந்தாலும் அதை உடச்சிரிஞ்சு வெற்றியை மட்டுமே கொடுக்கும் அப்படிங்கிறது சித்தர்கள் வாக்காக இருக்குது. அதனால் இந்த விஷ்ணு முகூர்த்த நேரம் அப்படிங்கிறவங்க தெரியாதவங்க கூட இதை தெரிஞ்சிட்டிங்க இன்றைக்கினா கண்டிப்பாக பயன்படுத்துங்க. நாளைக்கு காலையில் நான் சொன்ன இந்த விஷயத்தை மறக்காமல் செய்யுங்க. நீங்கள் இந்த தீபம் வச்சு வழிபாடு பண்ணி என்ன கேட்டாலும் அப்படியே நடக்குங்கிறது சித்தர்கள் வாக்காக இருக்குது. சித்தர்கள் சத்திய வாக்காக சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை விஷ்ணு முகூர்த்தத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். எல்லா விஷயங்களும் ஈஸியாக எல்லா நேரத்துலையும் செய்யக்கூடியது தான். ஆனால் பர்டிகுலராக ஒரு சில டைம் வந்துட்டு இது இந்த நேரத்தில் செய்யணும், இந்த பொருளை பயன்படுத்தி பண்ணணும், இப்படித்தான் செய்யணுங்கிறத ஒரு முறைகளை ஏன் நமக்கு சித்தர்கள் சொல்லியிருக்காங்கன்னா அப்போ தான் அதோட பவர் வெளிப்படும், அப்போ தான் அது சீக்கிரம் நடக்கிறதுக்கான ஒரு இடமாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் அதை பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த விஷ்ணு முகூர்த்த நேரத்தை தெரியாதவங்க கூட இதை பயன்படுத்திக்கோங்க. ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணுங்கள். பௌர்ணமி நீங்கள் செஞ்சால் கூட போதும். அப்படி இல்லை உங்களுக்கு டைம் இருக்குன்னா தினமும் கூட இந்த விஷ்ணு முகூர்த்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். விஷ்ணு முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாடு பண்ணுறதுக்கு ரூல்ஸ் இருக்குது. நான்வெஜ் சாப்பிடாம பீரியட்ஸ் டைம் இல்லாமல் தான் பண்ணணும். செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதனால் தினமும் உங்களுக்கு இந்த நேரத்தை ஃபாலோ பண்ண முடியும்னா கட்டாயம் செஞ்சுட்டு வாங்க. உங்களால் தினமும் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நெல்லிக்காய் தீபம் போடுறதுக்கு டைம் இருக்காது, ஆனால் இந்த நேரத்தில் என்னோடய கோரிக்கையை மட்டும் நான் வச்சுட்டு போகிறேன், நாராயண நாமத்தை சொல்லிட்டு போகிறேன்னா தாராளமாக நீங்கள் அந்த விஷயத்தை அப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியும் சித்தர்கள் சொல்கிறாங்க. அதனால் நான் சொன்ன விஷயத்தில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை விஷ்ணு முகூர்த்த நேரத்தில் கண்டிப்பாக செய்யுங்க. சரிங்களா? ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது. பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.